உயர்கல்விக்கான உலகளாவிய வாய்ப்புகளை பற்றி ஆலோசனைகளை வழங்கி வரும் இது யூரோ ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்வியாளர் நெடுஞ்செழியனும் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அழைப்பாளர் இணைஞ்சிட்டாங்க டெல்லியிலேருந்து, ரேவதின்னு சொல்லிட்டு. ரேவதி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? என் பொண்ணு 12th PCM வித் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுத்திருக்கா. அவளுக்கு கொஞ்சம் இன்ஜினியரிங்கோ இதுவோ படிக்க வேண்டாம், மெடிக்கல் படிக்க வேண்டான்னு. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா, அதை தவிர வேற என்ன படிக்கலாம், அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஸ்கோப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியணும். தாராளமாக எடுத்து படிக்கலாம் மேடம். நான் இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லியில் நல்ல கல்லூரிகள் நிறைய இருக்குது. நீங்கள் நல்ல சயின்ஸ் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் ஜாம் எழுதி போகலாம். அப்படி இல்லைன்னா ரிசர்ச் நல்ல ஆப்ஷன். உங்கள் டாட்டர் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாங்க அப்படின்னா இந்த ஐசர்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் மொத்தம் 6 லொக்கேஷன்ஸில் இருக்குது. அதுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதனோட விண்ணப்பங்கள் இனிமேல் தான் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அங்கேயும் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது. அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே மற்ற கோர்சஸ் உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்டோமெட்ரி அண்ட் விஷன் சயின்சஸ் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, எர்த் சயின்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாராலையும் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் முதல்ல பேசணும்னு நினச்சேன். அவங்க வந்துட்டதுனால அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்லிட்டோம். இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு இது நான் இந்த வருஷமே நடத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக மருத்துவ நுழைவுத் தேர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? அதான் இது செகண்ட் ஃபேஸில் இப்போ இன்றைக்கி டேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் தே ரிக்வஸ்டட் சிபிஎஸ்சி அண்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா டு இன்னைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க மோஸ்ட்லி டேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஏபிஎம்டி விண்ணப்பிக்காதவர்களுக்கு தான் இனிமேல் அடுத்த ரவுண்ட் சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நீட் வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டி பண்ணும்போது டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் அவங்க தலைமையில் கமிட்டி எவ்ரி 4 years யூ ஹேவ் டு சேஞ்ச் த சிலபஸ் ஆர் சேஞ்ச் த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஏன்னா சேஞ்ச் இல்லைன்னா ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் 2006 நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணதுக்கப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் 2006லேருந்து 16 வரைக்கும் நம்ம சிலபஸை நம்ம ஒன்றும் மாற்றவே கிடையாது. அதாவது ஈவன் எக்ஸாம் தேர்வு முறைகள் இப்போ ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் -2 கொண்டு வராங்க. நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸ் கொண்டு வந்தாலே நம்ம பசங்க சென்டம்லாம் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் வச்சு நிறைய ஸ்கூல்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் ஆகி குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டியை நம்மளே தரம் பள்ளிகளே கீழே கொண்டு வந்துடுது. அதனால் இந்த இது என்னையை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது. செகண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி இது பண்ணணும். பட் என்னென்னா தமிழகத்தில் நம்ம 11th போர்ஷனே சொல்லித்தரது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸில் கிடையாது. அதனால் 11th திருப்பி மாணவர்கள் படிக்கிறதுக்கான டைமும் கிடைக்கும். ஏன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறது சம்வேர் இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஜூலையில் தான் வரப்போகுது. இன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். பட் அது வந்துச்சுன்னா அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மாணவர்களுக்கு ஏன்னா இது 17 மொழிகளில் நீட் 2013 கண்டக்ட் பண்ணாங்க. ஈவன் தமிழில் கூட மாணவர்கள் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட எழுத முடியும். இதை கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு மெரிட் பேசிஸில் அவருக்கு பணம் இல்லைங்கிற ஒரு குறையினால் அவர் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கிடைக்க தவறி விடுகிறது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மையான தனியார் பல்கலைக்கழகங்களும் சரி, மருத்துவக் கல்லூரிகளும் சரி, அவங்க எந்த ஒரு நார்ம்ஸும் அவங்க ப்ராப்பராக இது பண்ணுறது கிடையாது. அதனால் இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அவங்களே என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் உங்களுக்கு எம்சிஐ ஒழுங்காக பண்ணுறதில்ல, ஒரு குவாலிட்டி டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி இன்றைக்கி குவாலிட்டியை கொண்டு வரதில்லை அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இருந்து நிறைய ப்ரெஷர் ஆனதுனால தான் இது நம்ம யாருமே, அதாவது நான் அதான் சொன்னேன், இந்தியாவில் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீட் 2013 அஃபிஷியலாக எல்லோரும் க்ளோஸ்ட் அப்படின்னு நினச்சாங்க. பட் இன்றைக்கி நீட் ஒரு 3 வருஷம் கழித்து அது திருப்பி ரிவோக் ஆகி வருது அப்படின்னா சேஞ்ச் இன்னெவிட்டபிள். எந்த ஒரு சிஸ்டமும் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கணும். இதனால் நிறைய மாணவர்கள் ஏன்னா இப்போ நீங்கள் நீட் வேணான்னு சொல்கிற நம்ம இந்த சைடு இன்ஜினியரிங்கில் நம்ம ஜேஇ மெயின் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜேஇ மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜேஇ மெயின் எழுதுனா தான் நீங்கள் என்ஐடி மற்ற ஐஐடிக்கு போக முடியும். அப்போ நம்ம மாணவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு எழுதி தமிழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அது வழியாக போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த நீட் எக்ஸாமினேஷன் கொண்டு வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்எம்பி நம்பர்னு ஒன்று இருக்குது, ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் நம்பர் அப்படிங்கிறது இருந்தால் தான் டாக்டர் ஆஃப் மெடிக்கல் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். த சேம் கேஸ் வித் ஆர்கிடெக்சர். 2004, 5, 6களில் என்ன ஆச்சுன்னா, நிறைய கல்லூரிகள் 40 மாணவர்கள் தான் ஆர்கிடெக்சர் சேர்க்கணும் அப்படின்னா அந்த கல்லூரிகள் 200 மாணவர்களை சேர்த்துருந்தாங்க. நாங்களே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கவுன்சில் பண்ணோம். 4 years படித்து முடிச்சிட்டாங்க. அவங்க சீனியர் யாருமே இதை கிளியர் பண்ணவங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கல. ஏன்னா அவங்க கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் 40 பேருக்கு தான் தராங்க. 160 பேர் நம்பர் இல்லாமல் ட்ராப் அவுட் ஆனாங்க. இந்த பேரண்ட்ஸ்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நீட் அப்படிங்கிறது நாட்டாங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் எங்கே ஆர்கிடெக்சர் படிக்கணும்னாலும் எக்ஸப்ட் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ், ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் தவிர
உங்களுக்கு மீதி எல்லாமே நீங்கள் வந்து நாட்டா எழுதி தான் போகணும். அந்த நாட்டா இப்போ கேள்வி நம்ம நேரடியாக வந்துடும். நீட் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீட் கம்பல்சரியாக வந்துடும். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்து தயாராகிறது மாணவர்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும். உடனடியாக வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிச்சயமாக சார். இன்னையோட கேள்வி அதுதான். சொல்லப்போனால் எல்லாரோட எதிர்பார்ப்பு நடக்குமா நடக்காதா? நடக்கணும்னா இப்போ தயாராக ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இல்லை கோர்ட் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்தனா அதை நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அது போதிய அவகாசமும் இருக்குங்கிற விஷயத்தை தாராளமாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக அரியலூர்லேருந்து கனகராஜ் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கனகராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். என் பொண்ணு இப்போ 12th எக்ஸாம் எழுதிருக்குது. ஹலோ, உங்கள் தொலைக்காட்சியிலேருந்து வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பொண்ணு இப்போ 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கு. மேலே என்ன சார் படிக்கலாம்? அந்த பிஐடின்னு ஒன்று இருக்குங்களாமே, அது படித்தா எப்படி வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பேசுகிறோம். இல்லை ஐடி துறை தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். பட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்சஸோட சிலபஸ் வந்து கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஇ படித்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணு வந்து அடுத்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் வேலை பார்க்குறதுக்கோ அதுக்குரிய சிலபஸ் உள்ள காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை தனியாக விண்ணப்பங்கள் கொடுப்பாங்க. அது மாதிரி சிஐடி பிஎஸ்சி மற்ற கல்லூரிகள் இருக்குது, அதுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக மதுரையிலேருந்து அசோக் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அசோக், உங்களுடைய சந்தேகம் என்ன? அசோக் இணைப்பில் இருக்கீங்களா? அசோக் அவரோட இணைப்பில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கேட்கப்பட்டிருக்க சில கேள்விகளுக்கான பதிலை பார்த்துடலாம். ஹரிகிருஷ்ணா அப்படின்றவர் வந்து வாட் ஆர் த பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் ஸ்டடிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம வந்து வச்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இல்லை இவர் நேஷனல் லெவல் தமிழ்நாட்டில் தான் கேட்குறாரு. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து மெயினாக அந்த பழைய 8 கல்லூரிகளில் நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் படிக்கலாம். பெஸ்ட் வந்து உங்களுக்கு பிஹெச்டி டெக் கோயம்புத்தூரில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும். அண்ட் காலேஜ் ஆஃப் கிண்டி, உங்களுக்கு மற்ற காலேஜஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜிசிடி அண்ட் வந்து எம்ஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பழைய கல்லூரிகள் ஏன்னா ஒரு 50-60 பேட்ச் வந்து அங்கே பாஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. நிறைய சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கல்லூரிகள் வந்து படிக்கலாம். அது கேட் சிலபஸோட ஓரியன்டேஷன் வரும், அதனால் நீங்கள் எடுத்து படிக்கலாம். மற்ற கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கல்லூரிகளில் எடுத்து கேட்டுக்கு நீங்கள் உங்களை தனியாக ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக. மதுரையிலேருந்து வந்து அசோக் திரும்ப இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அசோக் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் இப்போ ஃபைனல் இயர் எம்சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சரி. எனக்கு இப்போ அடுத்து வந்து நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணால் எனக்கு வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் சார். சார் எம்சிஏ படிச்சிருக்காரு, நெட்வொர்க்கிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று இருக்குது. எஸ்சிஆர்சி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதாவது பேசிக்கலி வந்து இந்த ஆன்லைன், அதாவது ஆன்லைன் பேங்கிங் ஆர் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட், ரயில்வே டிக்கெட் புக்கிங் ஆர் ஏர்லைன் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி நோ டவுன் டைம் சைட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து எப்படி வந்து சைட்டை டவுன் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இப்போ பேங்கிங் நெட்வொர்க்லேயே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு எந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெண்டில் வந்து இந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாமல் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கோர்ஸ் வந்து எம்டெக் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கேட் எழுதி எம்சிஏ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட் எழுதி கூட போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே போய் நீங்கள் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம். அவங்க ஒரு 8,000 to 18,000 rupees ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அகில இந்திய அளவில் உள்ள கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி சென்டர்ஸில் உங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து குமரகுருங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் குமரகுரு, உங்களோட சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். இப்போ எங்கள் டாக்டர் வந்து பிகாம் ஹானர்ஸ் 3rd year போகிறாங்க. இப்போ சரி, அது முடித்த உடனே அவங்க ஹையர் ஸ்டடீஸ் எது போகலாம், இல்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பிகாம் ஹானர்ஸ் நிறைய எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பேங்கிங் வந்து நேஷனல் ஸ்டாஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் பூனேயில் படிக்கலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அவங்க சிஏ, ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸஸும் பார்க்கலாம். கம்பெனி செக்ரட்டரி வித் லா இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஐஐடி கரக்பூரில் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே படிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எனாமஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு கன்சோர்ஷியம் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதாவது ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து தேர் ஆஃபரிங் கோர்சஸ் இன் பூனே. அதுவும் இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் நிறைய ஓப்பனிங் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து இட் இஸ் நாட் தட் நீங்கள் எனக்கு இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நம்ம அந்த தேடல், அந்த இதுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நிச்சயமாக. சமூக வலைத்தளத்தில் திரும்ப அந்த நீட் எக்ஸாமினேஷன் பற்றின கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீட் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டாங்க. நீட் வந்து ஷூராக இருக்கிறதுனால இதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் ஏதாவது போகணுமா தமிழ்நாடு போர்டு சிலபஸை தாண்டி? இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு மித் என்ன அப்படின்னா வந்து இந்த சிபிஎஸ்சியில் படித்தா தான் நீட்டு கிளியர் பண்ண முடியும்,
அண்ட் இல்லை வந்து ஆல் இண்டியாவில் இந்த ஐஐடி இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து 2005 வந்து ப்ரொஃபஸர் யஷ்பால் கமிட்டி அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க்னு ஒன்று டிசைட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு அகில இந்திய தேர்வுகள் நீங்கள் நடத்தும் போது எல்லா மாநிலங்களில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு சம வாய்ப்பு வந்து கொடுக்கணும். அதான் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட இம்பார்ட்டன்ட் இது வந்து. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அகில இந்திய அளவில் மொத்தம் 42 போர்டு இருக்குது. தமிழ்நாடு போர்டு, ஆந்திரா போர்டு, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி மாதிரி 42 போர்டும் தே மேட் அ யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அதனால் வந்து நீங்கள் 11th and 12th இப்போ நாங்கள் எங்களோட இதில் வந்து நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். எங்கள் கிளாஸில் டீச்சரே கிடையாது. இந்த போர்டில் வந்து தமிழ்நாடு போர்டு மாணவர்களும் இருக்காங்க, சிபிஎஸ்சி மாணவர்களும் இருக்காங்க. அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியுது. ஆனால் போர்டில் நீங்கள் எந்த போர்டு படிக்கிறதா இருந்தாலும் இந்த சிலபஸ் வந்து நீங்கள் 11th and 12th வந்து யூனிஃபார்ம் சிலபஸ் தான் படிக்கிறீங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் அகில இந்திய தேர்வுகள் எல்லாமே வந்து உங்களோட நீங்கள் 11th and 12th புக்கை வந்து ப்ராப்பராக படித்தாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து எண்ணற்ற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் வந்து இந்த நீட் கிளியர் பண்ணுறாங்க, ஐஐடி கிளியர் பண்ணுறாங்க. இந்த மாணவர்கள் எல்லாம் எந்த கோச்சிங் கிளாஸும் போகிறது கிடையாது. ஏன்னா அந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸே வந்து கிடையாது. இந்த 50% மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே புக், அவங்க படிக்கக்கூடிய புக் வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்து இவங்களுக்குலாம் சீட் கிடைக்குதுன்னா நம்ம வந்து நகர்ப்புறங்களில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மித் இருக்குது. கோச்சிங் கிளாஸ் போனால் தான் வந்து இது பண்ண முடியும். பட் இன்றைக்கி என்னென்னா வந்து நல்ல மாணவர்கள் தவறான கோச்சிங் கிளாஸஸ் போய் அங்கே அவங்க போகாத ஊருக்கு வந்து வழி சொல்லிடுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் உங்கள் 11th and 12th புக்கு மோர் தென் சஃபிஷியன்ட் டு டூ எனி. ஏன்னா ஒரு 95% தான் உங்கள் புக்கிலேருந்து கேட்குறாங்க, 5% உங்கள் புக்கை விட்டு வெளியே வருதுன்னா இந்த 95% உங்களுக்கு 100% தெரிஞ்சாலே எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இந்த 5% காண்டி நீங்கள் புக்கை விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்கள் போர்ட்லேயும் மார்க் வராது. ஏன்னா நிறைய புக்கு பார்க்கும்போது அந்த மாணவருக்கு வந்து ரீகலெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு புக்கிலேருந்து படிக்கிறது ஈஸி, ஒரு புக்கிலேருந்து ஞாபகப்படுத்துறது ஈஸி. நிச்சயமாக. அடுத்தபடியாக சிதம்பரத்துலேருந்து உஷா அப்படின்ற ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சந்தேகம் என்னென்னு கேட்கலாம். வணக்கம் உஷா, அவங்களோட சந்தேகம் என்ன? சார் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். என்னுடைய டாட்டர் வந்து +2 முடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. சரி. அவங்க வந்து பைலட் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம். அது எங்கே நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ஏது அந்த டீட்டெயில் எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த இதில் போனால் அவங்களுக்கு வேல்யூ இருக்குமா, நாளைக்கு ஜாப் கிடைக்குமா அந்த இது, இல்லை ஏரோநாட்டிக்கல் சைட் அந்த ஏர்போர்ட்லேயே ஏதாவது வேறு லேடிஸ்க்கான ஜாப் இருக்குமா, அந்த மாதிரி என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கணும். அது கொஞ்சம் நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய தடவை விளக்கம் கொடுத்துருக்குறோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டர் பேஸ்டாக ஒரு கேள்வி இன்றைக்கும் வந்திருக்கு. ஒன்று பேஷன், இது படிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது, அதே சமயம் அதுக்கு வேல்யூ இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே மதரோட ஏக்கம் தான் அது வந்து. பட் ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அண்ட் ஏவியேஷன் கீழே இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உரன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூஷனோட அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருது. அதான் வந்து நீங்கள் எங்கே போய் நீங்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் படித்தாலும் இங்கே தான் வந்து கடைசியாக லைசன்ஸ் வாங்கணும். கோர்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். அது உங்கள் டாக்டர் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க சயின்ஸ் குரூப் அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுத்து முடிக்கப்பட்டன. அடுத்த வருஷம் வேணால் நீங்கள் அந்த IGORA இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதலாம். அண்ட் இது தாண்டி வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும். அது வந்து பைலட்டை விட வந்து மச் மோர் கிரிட்டிக்கல் ஜாப். எந்த ஃப்ளைட் எங்கே லேண்டிங் ஆகுது, எங்கே டேக் ஆஃப் ஆகுது, இது வந்து உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் BE முடிச்சதுக்கப்புறம் மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபைல் எடுத்து ஏர்போர்ட்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதனால் வந்து நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். ஈவன் நீங்கள் ISROவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு இட்ஸ் ரிலேட்டட் டு ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து நிறைய எந்த பிரான்ச் எடுத்தாலும் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் டைப் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறும் யூரோப் ஸ்டடி சென்டரின் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.